வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதாவது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ஒரு ஸ்கூல்ல நடந்த விஷயம். இது என்ன ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஷப் ஜான்சன்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல். இது வந்து டயோசிஸ் ஆஃப் லக்னோ மூலமா நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளி. இந்த பள்ளியில பிரின்சிபல் எக்ஸிஸ்டிங் பிரின்சிபலை வெளியேற்றிட்டு புது பிரின்சிபலை எப்படி இவங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் இது வரைக்கும் வெளியில வரல. ஆனா எக்ஸிஸ்டிங் பிரின்சிபல் பாரூல் சாலமன் அப்படிங்கிறவங்க எக்ஸிஸ்டிங் பிரின்சிபலா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க இந்த பிஷப், டயோசிஸ் ஆஃப் லக்னோவை சேர்ந்த பிஷப், அவர் பேர் வந்து எட்கர் மாரிஸ் டேன். இவர் என்ன பண்றாரு, கூட ஒரு வக்கீலு, அப்புறம் மற்ற ஆசிரியர்கள், ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே ஒரு கூட்டமா வந்து ஃபர்ஸ்ட் டோரை வந்து பிரேக் ஓபன் பண்றாங்க. பிரேக் ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து அந்த அம்மா கிட்ட இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களுடைய மொபைல் போனை பிடுங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரின்சிபல் என்ன, எந்திரிச்சு வெளியில போங்க அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகள்ல பேசுறாங்க. அந்த அம்மா வந்து என்னை தொடாதீங்க, தொடாம பேசுங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா பேசுங்க, என்னை டச் பண்ணாதீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அதை பத்தி கவலையே படாம அந்த அம்மாவை சேர்ல இருந்து வெளியேற்ற முயற்சி பண்றாங்க. அந்த அம்மாவும் பிடிவாதமா நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய டேபிள், மத்த பர்னிச்சர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு சேரோட அந்த அம்மாவை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வெளியில போடுற ஒரு அவலம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வெளியில தள்ளிட்டு அந்த சேரை கொண்டு வந்து அங்கேயே வச்சுட்டு புது பிரின்சிபல் ஷர்லி மாசி அப்படிங்கிற புது பிரின்சிபலை உட்கார வச்சு இந்த கூட்டம் ஃபுல்லா கை தட்டி வெல்கம் பண்ணுது. இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகுது. மறுபடியும் அந்த பழைய பிரின்சிபல் உள்ள வந்து ஏன் இப்படி மேன் ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு யூ ஆர் நாட் த பிரின்சிபல், வெளியில போ அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தைகள்ல அந்த பெண்ணை இவங்க திட்டுறாங்க. இந்த வீடியோ தான் இன்னைக்கு நிறைய கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல எழுப்பியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்திருக்கோம். ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ்ல ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு ஆசிரியர் கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமிய சிறுவனை வந்து நிக்க சொல்லிட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பையனை அடிக்க சொல்லி ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்து அவங்களுடைய டீச்சிங் லைசன்ஸே கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடிய டயோசிஸ் ஆஃப் லக்னோக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பள்ளியில் எப்படிப்பட்ட ஒரு அவலம் நடந்திருக்கு, இத பிஷப்பே முன்ன நின்று நடத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது கடுமையான கோபத்தை சமூக வலைதளங்கள்ல ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. 2 முக்கியமான கேள்விகள் இதுல எழுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன இதுக்கு பின்னணி, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தா, இந்த எட்கர் டான் மாரிஸ் அப்படிங்கிறவரு இப்போ புதுசா பிஷப்பா வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. இவருக்கு முன்னால பிஷப்பா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளியேற்றப்பட்ட பாரூல் சாலமன் அப்படிங்கிற பிரின்சிபலுடைய தந்தை தான் அங்க பிஷப்பா இருந்திருக்கிறாரு. இப்ப அவருக்கு பதிலா எட்கர் டான் மாரிஸ் வந்து பிஷப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள என்ன முன்விரோதமோ இல்ல என்ன ப்ரொஃபஷனல் ஜெலசியோ தெரியல. அவருடைய மகள் இங்க பிரின்சிபலா இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய ஆளை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த முயற்சிகள் நடந்தது அப்படின்னு பேசப்படுது. இது சம்பந்தமா அந்த வெளியேற்றப்பட்ட அந்த பாரூல் சாலமன் இந்த பிஷப் மீதும் மற்றவர்கள் மீதும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் பிஷப் தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. அப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு 2 முக்கியமான கேள்விகள் நான் சொல்ற மாதிரி கேட்கறாங்க. கல்வி எந்த அளவுக்கு இன்னைக்கு கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு, ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருந்தது, இன்னைக்கு எந்த அளவுக்கு பணம் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நெட்டிசன்கள் முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு பதவி, அது மூலமா வரக்கூடிய பவர், அது மூலமா சம்பாதிக்கக்கூடிய பணம், இதுதான் முக்கியமா இருக்கே தவிர ஒரு எஜுகேஷனை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா பார்த்து மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், அடுத்த தலைமுறையை வந்து நல்ல சிட்டிசன்ஸா வளர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் எங்கேயோ காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு பிஷப்பே இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, ஒரு ஸ்கூல் பிரின்சிபல்ல அதுவும் ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு மேன் ஹேண்டில் பண்றாங்க கூட்டமா வந்து அப்படின்னா, இவர்கள் அங்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன நன்னெறிகளை கத்துக் கொடுப்பாங்க, அங்க படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படிங்கறத நீங்க முக்கியமா கவனிக்கணும். கேர்ள்ஸ் ஸ்கூலா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் பிரின்சிபலை இந்த அளவுக்கு மேன் ஹேண்டில் பண்ணி இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியேற்றுறாங்க அப்படிங்கும் பொழுது அங்கே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை இவங்க எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துவார்கள் அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அங்க என்ன வெளியேற்றத்துக்கு ஒரு முறை இல்லையா? அவங்க வெளியேற மறுத்தாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் மூலமா நடவடிக்கை எடுங்க, அதுக்கு தானே காவல்துறை இருக்கு. அதை விட்டுட்டு ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து ரூமுக்குள்ள போய் அவங்களை தெரோ பண்ணி போனு பிடிங்கி அவங்க மேன் ஹேண்டில் பண்ணி
சேரோட தூக்கி வெளியில தள்ளுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நாகரிகம்? இதுதான் சங்கிகளின் உத்தரப்பிரதேஷ் மாடல். பேசுறது என்னமோ மூச்சுக்கு 300 தடவை பேட்டி படாவ், பேட்டி பச்சாவ் அப்படிம்பாங்க. ஆனா இங்க கல்வியும் சரியில்ல, பெண்களுக்கான பாதுகாப்பும் சரியில்ல. முதல்ல ஆசிரியர்கள மதிக்க கத்துக்குங்க. நாம பசங்களுக்கு நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும்னா, அதுக்கு நாம ரோல் மாடலா இருக்கணும். அதுவும் ஒரு டயோசிஸை சேர்ந்த ஒரு பிஷப் அப்படிங்கும்பொழுது கூடுதல் பொறுப்பு இருக்கு. மக்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா, கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா மதமுமே அன்பு, அகிம்சை, சகிப்புத்தன்மைய தான் வந்து கத்துக் குடுக்குது. காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் அப்படின்னு தான் எல்லா மதமும் சொல்லிக் குடுக்குது. முதல்ல அந்த சகிப்புத்தன்மைய வளர்த்துக்குங்க. அன்பு காட்ட பழகுங்க. மரியாதை குடுக்க பழகுங்க. இல்லன்னா இது போன்ற விஷயங்களை பார்த்து வளரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு தவறான முன்னுதாரணமா இருப்போம்.